இந்த அலங்காநல்லூரில் கால்நடை மருத்துவமனை 2 கோடி அளவில் கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்க ஒரு நல்ல செய்தியை, இது அரசு நிகழ்ச்சி என்பதற்காக யாரிடத்திலையும் எந்த வேற்றுமை இல்லாமல் அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகளையும் இதில் கலந்து கொள்ள வைத்திருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அரசினுடைய சார்பில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் 3 ஜல்லிக்கட்டும் அரசு சார்பில் செய்யக்கூடிய ஜல்லிக்கட்டு, அதை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு காவல்துறையினுடைய ஆணையர், காவல்துறை கண்காணிப்பாளருடைய தலைமையிலும், அவனியாபுரம் மாநகராட்சி ஆணையர், அதை காவல்துறை, மாநகராட்சி அதே போல வருவாய்த்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, கால்நடைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை, அனைத்து துறையினுடைய சார்பில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கு இணங்க 100% எந்த விதமான குறைபாடு இல்லாமல் மிக மிக சிறப்பாக எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. முதல்வர் அந்த அரசு வேலையை அறிவிச்சிருக்காரு சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய காலை பிடிக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அது பதவி முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு கால்நடைத்துறையில் அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் இந்த அலங்காநல்லூரில் கால்நடை மருத்துவமனை 2 கோடி அளவில் அதையும் பயிற்சி கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்க ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாடுபிடி வீரர்களுக்காக அறிவித்திருக்கிறார்கள். இது அனைவர் மக்கள் மத்தியிலே, அந்த வீரர்கள் மத்தியிலையும் பொதுவாக மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அந்த 3 ஜல்லிக்கட்டையும் முறையாக முன்னேற்பாடாக செய்து மாவட்ட நிர்வாகம் அந்த 3 அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் அழைத்து நாங்கள் முன்கூட்டியே அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கான முன்னேற்பாடாக இந்த காலரி அமைக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, கால்நடைத்துறையாக இருந்தாலும், மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும், ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை அத்தனை அதிகாரிகளையும் அழைத்து இது முன்கூட்டியான ஏற்பாடை செய்து எதற்கெல்லாம் எங்கெங்கே செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் அலங்காநல்லூர்லையும் பாலமேடுலையும் கால்நடைத்துறையினுடைய அவர்களுடைய அந்த மாடுகளை செக்கப் பண்ணக்கூடிய பணியை, வீரர்களை செக்கப் பண்ண பணிகளையும் ஒரு மாற்றி அமைத்திருந்தார்கள். அதையும் கோரிக்கையாக கேட்டு அதை செய்திருந்தோம். அதே போல் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ன சொன்னார்களோ அதையெல்லாம் முறையாக கேட்டறிந்து மாவட்ட ஆட்சியர்கள், ஆட்சித்தலைவர்கள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் முழு ஈடுபாடோடு இதை நாங்கள் அத்தனையுடைய உங்களுடைய பத்திரிகை துறை, தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருடையும் மதுரை மாவட்டம் இது அரசு நிகழ்ச்சி என்பதற்காக எந்த குறைபாடு இல்லாமல், யாரிடத்திலையும் எந்த வேற்றுமை இல்லாமல் அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகளையும் இதில் கலந்து கொள்ள வைத்திருக்கிறோம். அதே போல் அனைத்து தரப்பு மக்களும் கலந்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் இன்றைக்கு சிறப்பாக செய்து முடித்திருக்கிறோம். இந்த இதனால் வேலை அறிவித்தனால கலைஞர் அரங்கத்தில் இன்னும் முக்கியத்துவம் பெறும்னு நினைக்கிறீங்களா சார்? அரசு நல்லா கேட்டுக்கோங்க, அரசு நடத்தக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டில் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதிகமான மாடுகளுடைய எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினால் நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு அரங்கத்தில் இன்றைக்கு 7 ஜல்லிக்கட்டு அறிவித்திருக்கிறோம். கிழக்கு தொகுதி சார்பாக 2 ஜல்லிக்கட்டும், மேற்கு தொகுதியில் ஒரு ஜல்லிக்கட்டு, மேலூரில் 1, சோழவந்தானில் 1, அதே போல் மேற்கு தொகுதி, அதே போல் உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம் ஆகிய 7 ஜல்லிக்கட்டுகளை தேதிகளையும் அறிவித்திருக்கிறோம். அதற்கான உத்தரவு
அரசின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையில் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த கால்நடைத்துறையினுடைய செயலாளர் மூலமாக அதற்கு அனுமதி பெற்றதற்கு பின்னால் முறையாக அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இந்த ஏனென்று சொன்னால் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த காளைகள் வளர்ப்பவர்களாக இருந்தாலும் ஆடுபிடி வீரர்களாக இருந்தாலும் அவர்களையும் திருப்திப்படுத்த வகையிலையும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கு யாரும் விட்டு போகக்கூடாது என்பதற்காக இது உடனடியான ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ தொகுதி வாரி நடைபெற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறப்பு பரிசு ஏதாச்சும் வழங்கப்படும்? அதுகெல்லாம் இல்லை. சோழவந்தான் தொகுதி நடக்குது. சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏவும் இதில் முழுமையாக எல்லாமும் நடக்கிற போது எங்களோடு இரவு பகல் பாராது அவரும் இந்த 3 ஜல்லிக்கட்டில் நடப்பதற்கான வேலைகளில் எங்களோடு ஈடுபட்டிருக்கார்கள். எல்லா துறையும் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 7 ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் போட்டி இல்லாமல் அது அங்கே நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரிசு வழங்குவாங்க. அதில் முன்ன பின்ன இருப்பாங்களே ஒழிய அது பல்வேறு வகையான பரிசு நடப்பாங்க. சிறப்பு பரிசு என்பது அந்த 7 ஜல்லிக்கட்டுக்கு கிடையாது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்குது. எந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜெயிக்கிற வீரருக்கு அரசு வேலையில் அது முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க. அதுக்கான அந்த துறையின் மூலமாக கலந்து அது எப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழிகாட்டுதல் எல்லாமே சீக்கிரத்தில் வரும். நன்றி. அறிவிச்சிருக்காங்க சார். அது வந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க, ஏமாற்று வேலைன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. திமுக அந்த மாதிரி சொல்லி முதலமைச்சர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மட்டுமல்ல 15,000 மாடு வளர்ப்போர் 5,700க்கு மேலே இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டில் இன்றைக்கு அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் எதை அறிவித்தாலும் செயல்படுத்தக்கூடியது, அதையோட மக்களுடைய நலனை கருதி அறிவிக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் நாங்கள் யார் சொல்கிறதுக்கும் பதில் சொல்ல போகிறதில்லை. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்துவார் எங்கள் முதலமைச்சர். இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது ஒரு சில நாட்களில் அதற்கான வழிமுறை நிச்சயமாக வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.